Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. இஸ்ரேல் ஈரான் இடையே 8வது நாளாக நீடிக்கும் போர். முக்கிய நகரங்களை குறிவைத்து இருதரப்பிலும் தாக்குதல் நடத்தப்படுவதால் பதற்றம். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து 2 வாரங்களில் முடிவெடுக்கப்படும். அமெரிக்க வெள்ளை மாளிகை தகவல். இஸ்ரேல் ஈரான் பிரச்சினைக்கு போர் தீர்வாகாது என புதின் ஜி ஜின்பிங் கண்டனம். அமெரிக்கா தலையிடுவது ஆபத்தானது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை. இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். டெல் அவிவில் உள்ள இந்திய தூதரக இணையதளத்தில் பதிவு செய்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவதாக வெளியான தகவல். விமான பதிவுகளை டீகோட் செய்வதற்கான இடம் குறித்த முடிவு ஏஐபியால் எடுக்கப்படும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானம் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் ஏர் இந்தியா தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சன் விளக்கம். ஏர் இந்திய விமான விபத்தில் உயிரிழந்த துணை விமானி கிளைவ் குந்தரின் இறுதிச் சடங்கு. கண்ணீர் மல்க பெரியா விடை கொடுத்த உறவினர்கள். சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் முடிக்கப்படும். கத்திப்பாரா பகுதி பணிகளை ஆய்வு செய்தபின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 24, 25 ஆகிய தேதிகளில் நடைபெறும். சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்க இருப்பதாக தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அரசின் அலட்சியத்தால் மட்டும் நடக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக மக்கள் திமுகவை விரட்டியடிக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாமகவின் தலைவர் பதவியை ஏற்றதிலிருந்து மன நிம்மதி போய்விட்டது. தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ஆதங்கம். திருப்பரங்குன்றம் கோயிலில் திருமாவளவன் சாமி தரிசனம். மக்களுடன் செல்ஃபி எடுக்கும் போது திருநீரை அழித்ததால் சர்ச்சை. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான கல்விக்கடன் ரத்து திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கு. ஆவணங்களை சான்றாக பதிவு செய்து வழக்கின் விசாரணையை வருகிற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் மதுபான விற்பனை நடைபெறுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை.
கைலாசா எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஆஸ்திரேலியா அருகே உள்ள யுஎஸ்கே என்ற தனிநாட்டில் நித்யானந்தா இருப்பதாக அவரது சீடர் பதில். நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் வணிக வளாகம் கட்டும் நடவடிக்கையில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு பள்ளி மாணவர்களிடையே மோதலில் மாணவன் ஒருவன் சக மாணவனை இரும்பு கம்பியால் குத்தியதால் பரபரப்பு. சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. கைதான 4 பேருக்கு வருகிற 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். விபத்தில் மரணமடைந்த முசிறி கோட்டாட்சியர் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் கொக்கைன் கடத்தல் வழக்கில் கானா நாட்டைச் சேர்ந்த இளைஞர் கைது. தலைமறைவாக உள்ள நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவருக்கு போலீசார் வலைவீச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் 45 காவலர்கள் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம். வேலூர் சரக டிஐஜி மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் உத்தரவு. வாணியம்பாடி அருகே தொழிலதிபரை கட்டிப்போட்டு கொள்ளையடிக்க முயன்றது தொடர்பான வழக்கு. ஆந்திர காவலர் உட்பட 3 பேர் ஏற்கனவே கைதான நிலையில் மேலும் 3 கைது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அடிப்படை வசதிகள் இல்லாத அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி. குமுதம் செய்தி எதிரொலியாக துணை ஆட்சியர் விடுதியில் ஆய்வு. வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்களிடையே கடும் வாக்குவாதம். அரசு பேருந்து ஓட்டுநருக்கு தனியார் பேருந்து ஓட்டுநர் கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அரசு பள்ளி மாணவர்கள் திடீர் சாலை மறியல். பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வெறிநாய் கடித்து 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு அருகே தனியார் ஐஸ் கம்பெனியில் அமோனியா கேஸ் கசிவு. வாயு கசிவால் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல். செங்கல்பட்டு அருகே சாலையில் சென்ற பள்ளி மாணவியிடம் அத்துமீறல். இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிய நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. செங்கோட்டையில் வரி வசூல் செய்ய இடத்தில் பெண்ணிடம் அத்துமீறிய நகராட்சி ஊழியர் சஸ்பெண்ட். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் நகராட்சி ஆணையர் நடவடிக்கை. ஈரோட்டில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது ஈரோடு மகிழா நீதிமன்றம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் மழை பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
கபினி அணையிலிருந்து தொடர்ந்து 25,000 கன அடி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8,000 கன அடியாக அதிகரிப்பு. பெங்களூரு கூட்ட நெரிசல் விவகாரத்தில் 3 IPS அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். மத்திய அரசிடம் இன்று அறிக்கையை தாக்கல் செய்கிறது கர்நாடக அரசு. இன்றும் நாளையும் பிரதமர் மோடி பீகார், ஒடிஷா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு பயணம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நலத்திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். பல்லேடியம், ரோடியம், இரிடியம் உலோகக் கலவைகளின் இறக்குமதியை கட்டுப்படுத்த மத்திய அரசு திட்டம். தங்க இறக்குமதியில் வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையில் முயற்சி. சீனா அச்சுறுத்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க காங்கிரஸ் வலியுறுத்தல். எல்லையில் இந்திய வீரர்கள் ரோந்து செல்ல முடியவில்லை என குற்றச்சாட்டு. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு. வருகிற ஜூன் 22ஆம் தேதிக்கு பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படம் இன்று வெளியாகிறது. அதர்வாவின் DNA, வைபவின் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படங்களும் திரைக்கு வருகிறது. RJ பாலாஜி இயக்கத்தில் உருவாகி வரும் சூர்யாவின் 45வது திரைப்படம். படத்தின் டைட்டில் இன்று காலை 10 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.